அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது நேற்று நடைபெற்ற முருகன் மாநாடு. அதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதை ஒட்டியே சர்ச்சை எழுந்திருக்கிறது, விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்து வெளியிடப்பட்ட வீடியோவால் சர்ச்சை. திராவிடத்தை அழிக்க முற்படுவோருடன் கூட்டணி, உங்கள் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம்தானா என திமுக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. பெரியார் அண்ணாவின் கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா, அதிமுக தான் அதை விட்டு விடுமா என அதிமுக தரப்பில் ஐடி விங் பதில் கொடுத்திருக்கிறாங்க. இதை மையமாக வைத்து நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். கொள்கை முரண்பாட்டால் அல்லாடுகிறதா அதிமுக பாஜக கூட்டணி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள், வணக்கம் பெருமாள்மணி. பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுமந்த். சுகுணா திவாகர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று நடைபெற்ற முருகன் மாநாடு, அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டது. அது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. காரணம், அங்கு திராவிடத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், அண்ணா பெரியாரின் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், அப்புறம் வேலுமணி அவர்கள் RSS நிகழ்வில் கலந்து கொண்டார் அப்படின்னு நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்கு. அதிமுக தரப்புல பதில் சொல்றாங்க, ஒரு மாநாடு சிதைச்சிருமா, இதை நாங்க விட்டு விடுவோமா அப்படின்னு பதிலும் கொடுத்திருக்கிறாங்களே. இல்லை, இப்போ அதிமுக தரப்பிலிருந்து சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இப்போ திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் RS பாரதி ஒரு அறிக்கை விடுறாரு. அதற்கான பதில்ங்கிறது நேரடியாக அதிமுக தலைமையில் இருந்தோ அல்லது எங்கிருந்தோ வரல, அதிமுக ஐடி விங்கில் இருந்து தான் அதுக்கான ஒரு பதிலை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே அதை பதிவை படித்தேன். அதில் ஒரு விஷயம் உண்மையிலேயே அதிமுக ஐடி விங்கை பாராட்டணும். என்னன்னா, திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாட்டை செலுத்திக் கொண்டிருக்கும் உயரிய கொள்கை நெறி அப்படின்னு போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் அவங்களுக்காவது, அதிமுக ஐடி விங்காவது திராவிடம்னா என்ன அப்படின்னு சரியாவோ தப்பாவோ ஒரு புரிதல் இருக்கு. ஏன்னா அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஆரியமும் தெரியாது திராவிடமும் தெரியாது அப்படின்னு கடந்த காலத்தில் சொன்னார். ஆளுநர் தொடர்ச்சியாக திராவிடத்தை விமர்சிக்கிறாரே அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப அவர் சொன்னார். இப்போ என்னன்னா, அதாவது ஒரு முருக பக்தர்கள் மாநாட ஒரு ஆன்மீக அமைப்பு நடத்துகிறது என்றால் அதில் கலந்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. இந்து முன்னணி அதை நடத்துகிறது அப்படிங்கிறப்ப, இந்து முன்னணி தொடக்கத்திலிருந்தே அது ஒரு சர்ச்சைக்குரிய அமைப்பாகத்தான் இருந்திருக்காது. தோன்றிய காலகட்டத்திலிருந்தே அவங்களுடைய கொள்கை என்பது என்னன்னா, இந்தியாவை இந்து நாடாக்க வேண்டும், அறநிலையத்துறை என்பது இருக்கக்கூடாது, கோயிலிலிருந்து அரசு வெளியேற வேண்டும். இதுதான் இந்து முன்னணிய தொடக்க காலத்திலிருந்தே கொள்கை. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நடந்த பல மத கலவரங்களில் இந்து முன்னணியுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீடுகளுக்கு தானே பெட்ரோல் குண்டு வீசியதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் பல பேருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய அமைப்பு ஒரு முருகபக்தர் மாநாடு நடத்துகிறப்படுது. கண்டிப்பா இதுக்கும் ஆன்மீகத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்களும் தொடர்ச்சியாக அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அந்த போஸ்டர் திராவிடத்தை அழிக்க வேலவா வா அப்படிங்கிற ஒரு போஸ்டரோ அல்லது ஒரே ஒரு மாநாடோ திராவிடம் என்கிற ஒரு உயரிய கொள்கை நெறி அழித்து விடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திராவிடத்தை அந்த போஸ்டரோ மாநாடோ அல்லது இந்து முன்னணியோ அழித்து விடுமா அழித்து விடாதா என்பதல்ல கேள்வி. திராவிடத்தை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு அஜெண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாநாடுக்கு திராவிடம் அப்படிங்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவர் அங்க போறாங்க. அது ஏன் போறாங்க அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப நீங்க இதை தவிர்த்திருக்கணும்னு சொல்றீங்களா? அதிமுக போயிருக்க கூடாதா அந்த இடத்துல? கண்டிப்பா. இப்ப இவங்க பிஜேபியோட அவங்க கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இவங்க மேல கடுமையான விமர்சனங்கள்லாம் வருகிறது. அப்ப பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குது, எங்களுடைய கொள்கைங்கிறது வேற அவங்களுடைய கொள்கைங்கிறது வேற, இது வெறுமனே தேர்தல் அழைப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்து முன்னணிங்கிறது அது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு அல்ல, நேரடியாக ஒரு தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அது முழுக்க முழுக்க அவங்களுடைய அரசியல் என்பது ஒரு இந்துத்துவ அரசியல் தான். நான் முதலே சொன்னது மாதிரி இந்தியாவை இந்துக்களுடைய நாடாக மாற்ற வேண்டும், அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்களுடைய கொள்கை. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க. இதுல நீங்க அந்த 6 தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்களே, அந்த 6 தீர்மானத்துல முருகனோட நேரடியாக என்ன தொடர்புல இருக்குது? ஆபரேஷன் சிந்தூருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அல்லது முருக பக்திக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க சொல்வது ஒரு மாநாடு எல்லாம் திராவிடத்தை அழிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு முருக பக்தர் மாநாடு அப்படின்னு நாங்க கலந்துக்கிட்டோம், தீர்மானத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த வீடியோ சர்ச்சை, இது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்டனம் இல்லை, வருத்தம் அளிக்குது, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதுவுமே அந்த ஐடி விங்ல பதிவில் என்னன்னா, இப்படி ஒரு ஏவி போட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க.
ஆனால் நான் செய்திகளில் பார்த்தது வரைக்குமே அந்த ஏவி வந்து ஒளிபரப்பப்பட்ட பொழுதே செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் போன்றவர்களும் அந்த மேடையில் இருந்தார்கள் அப்படின்னு தான் செய்திகள் வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சு? அண்ணாமலை அண்ணாவை பற்றி தவறாக சொல்லிவிட்டார், பசும்பொன் முத்துராமலிங்கனார் அண்ணா சர்ச்சையில் ரொம்ப தப்பா சொல்லி அண்ணாவை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறதான் அந்த பிளவினுடைய மையப்புள்ளி. அதுதான் அண்ணா பசும்பொன் முத்துராமலிங்கனார் வந்து மிக மோசமாக பேசினார் அப்படிங்கிறது நடக்காத ஒரு செய்தி அண்ணாமலை சொன்னார்ங்கிறது அதனுடைய சர்ச்சையினுடைய புள்ளி. இதற்கு முன்னால் ஜெயலலிதா காலகட்டத்திலே டிஎன் சேசன் அண்ணா ஒரு புத்தகம் எழுதுகிறார், அதில் அண்ணாவை பற்றி தவறாக எழுதி விட்டார் அப்படின்னு சொல்லி அதே அதிமுக போராட்டம் நடத்தியது. அப்ப அண்ணாவை பற்றி தப்பா வந்து சித்தரித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக டிஎன் சேசனுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அதிமுக, அண்ணாவை பத்தி அண்ணாமலை தப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே வந்த அதிமுக இன்னைக்கு அண்ணாவை பத்தி ஒரு ஏவி போறாங்க. பெரியாரை பத்தி கூட விட்டுரும், பெரியாரை வந்து அவங்க பெரிய அளவில் அவங்க ஃபாலோ பண்றதில்ல. ஆனா வந்து அதிமுக அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அண்ணாவை பற்றி இப்படி ஒரு ஏவி போடுகிறார்கள் அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டனம் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க மாநாட்டு மேடையிலே தெரிவிச்சிருக்கணும், அல்லது அது போகாமையே நீங்கள் தவிர்த்திருக்கணும். அடிப்படையில் என்னன்னா இது வந்து திராவிடத்துக்கு எதிரானதுங்கிறது அந்த மாநாட்டில் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது. ஐடி விங் தான் பதில் சொல்றாங்க. அதிமுக அதிகாரப்பூர்வமாக ரியாக்ட் பண்ணல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் நெருங்கிறது, ஒரு கூட்டணி இருக்கு, இதை நிதானமா தான் கையாளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க கடந்த காலத்துல இருந்து ஈவன் வந்து நீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி கடந்த காலத்தில் உடைந்தது அண்ணாமலை மீதான விமர்சனம் வைத்தப்ப கூட முதல்ல எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான விமர்சனத்தையுமே வைக்கல. ஜெயக்குமார் ஒன்று சொல்லுவார், செல்லூர் ராஜு ஒன்று சொல்லுவார், இப்படிதான் வந்து இப்போ வந்து ஐடி விங்கிறதும் அதிகாரப்பூர்வமான ஐடி விங்கிறது அதிகாரப்பூர்வமான ஒரு அணினாலுமே கூட இதுதான் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் இப்படி ஆளாளுக்கு ஒன்று பேச முடியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து தனக்கு ஏற்றதை போல கருத்தை சொல்வது என்பதே ஒரு தலைமையினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் அந்த கட்சி இல்லைங்கிறதான் காட்டு பேசலாம். சுமன் ஸ்ரீராமன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு கொள்கை முரண்பாடு அப்படின்றது ஒண்ணு இருக்கா? அப்பட்டமாக தெரிகிறதா? எப்போதுமே ஒரு தேர்தல் உடன்படிக்கை இருக்கும், எல்லா கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும், ஒரு தேர்தல் ஒரு உடன்படிக்கையால் எல்லாரும் ஒண்ணு இருப்பாங்க. ஆனா இப்ப மாநாட்டுக்கு போறாங்க, திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வேல் கொண்டு வா அப்படின்னு சொல்ற மாநாட்டுக்கு போய் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. அங்க அதிமுக ஆதரிக்கிற அறநிலைத்துறை அது போகணும், அதை எடுக்கணும்ன்ற விமர்சனம். இதை தாண்டி அதிமுக பிரதான கொடியில இருக்கிற அண்ணாவையே விமர்சிச்சு படம் போடுறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள அதிமுக மாட்டிக்கிச்சா? இதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் சிக்கலே கிடையாதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அங்கு தே ஆர் கெஸ்ட், அவர்கள் நடத்திய விழா கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி, அவர்கள் நடத்திய விழாவும் கிடையாது. இந்து முன்னணி என்கிற அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்வு. அதுல இந்து முன்னணியினுடைய வரலாற்றை பற்றி சித்தரிக்கிற ஒரு வீடியோ போடுறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, இந்த வீடியோவை பார்த்த உடனே இவங்க ஸ்டேஜ்ல எழுந்து நின்று கோஷங்கள் எழுப்பிட்டு சண்டை போட்டு போனோங்கிறீங்க. என்ன லாஜிக் இருக்குது? வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்து இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலைங்கிறாங்க. அதுல காட்டப்பட்ட கருத்துக்கள் சில. சோ எனக்கு கம்ப்ளீட்டா புரியல. அண்ணாமலை விமர்சனம் செய்ததனால் சென்ற முறை பிரேக் பண்ணாங்களே. அண்ணாமலை யாரா இருந்தார் அப்போ? தமிழ்நாடு மாநில பாஜக தலைவருங்க. அவர் சொல்றதும் இந்து முன்னணி மாநாட்டுல ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னங்க கனெக்ஷன்? சுமத், நீங்க கேட்ட ஒரு புள்ளி முக்கியமானது. ஏன்னா இது இந்து முன்னணி அமைப்பு நடத்துறாங்க, இதுல ஒரு விருந்தினராக போறாங்கன்னு. ஆனா சுகுணா திவாகர் சொன்ன ஒரு முக்கியமான இடம்ன்றது, மதுரை எங்கும் ஒட்டப்பட்ட போஸ்டர் என்பது திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வேல் கொண்டு வா, இதுதான் போஸ்டரே. அதை பார்த்துட்டு பெருந்தன்மையா போனாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்த சர்ச்சை வந்த காரணமே ரொம்ப கிளியருங்க. நான் கேள்விப்பட்டவரை ஆர்கனைசர்ஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அதை அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா கூட்டம் வந்துருச்சு. இது வந்து ஒரு கவலையை உருவாக்கி இருக்குது. ஒருவேளை தென் மாவட்டங்கள்ல ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன், ஏன்னா ஏற்கனவே ஒரு போலரைசேஷன் ஆயிருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல சிறுபான்மையினர் மக்கள் பெரும்பாலாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்குகளை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிற இதுல ஒரு கவுண்டர் போலரைசேஷன் ஆகுமோ அப்படிங்கிற அந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டாபிக் எடுத்து போடப்பட்டது. நீங்க சொன்னதுல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு, அதை நீங்க தான் விளக்கணும். இந்த கூடிய கூட்டம் என்பது திராவிடத்திற்கு எதிராக கூடிய கூட்டம், திராவிடத்தை வீழ்த்துவதற்கான கூட்டம். இல்ல 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 இந்து முன்னணியினுடைய பிரதான முழக்கம் என்ன திரு சுமந்த்?
அது பாஜக இல்லைங்க. கூட்டம் இல்ல. இது முருக பக்தர் மாநாடு போஸ்டர். நான் தமிழ்நாட்டுல இருந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து போனாங்க. மதுரையில சில தெருகளில் இருந்து மட்டும் மக்கள் போகல. கரெக்டா? அதை ஏத்துக்கிறோமா? இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மதுரையில இருந்து சுத்து வட்டாரத்துல அந்த போஸ்டரை பார்த்துட்டு வந்தாங்கிறீங்களா? இல்லையே. தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த போஸ்டரை பார்க்காம தான் போயிருக்காங்க. முருக பக்த மாநாடுன்னு நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க. அதுல என்ன எனக்கு முருகபக்த மாநாடுன்னு கூட்டுனா அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு விழாது, கவுண்டர் கன்சாலிடேஷன் முடிவுக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க நீங்க? முடிவுக்கே வரல விஜயன். முடிவுக்கு நமக்கு ஏப்ரல் 2026 தான் நமக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் ஆகிவிடுமோ என்ற கவலை வந்து நிச்சயமாக ஆளும் கட்சி தரப்புல ஏற்படுத்தி இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்குது. இட்ஸ் நாட் a big surprise. எனக்கு என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுதான் மெதுவா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒரு புரிதல் வந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து தேடி தேடி அவர்கள் சென்றாலும் அது சிறுபான்மையினர் வாக்குகள் வராது, அதிமுகவுக்கு கிடைக்காது என்ற புரிதல் மெதுவா, அதாவது இது எப்போ வந்திருக்க வேண்டிய ஒரு புரிதல் இப்போதான் வர ஆரம்பிச்சது. அதனாலதான் நீங்க பாக்குறது வந்து இந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். இதுவே வந்து வேற ஒரு மதத்தினுடைய ஒரு விழாவாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு இடம் இருந்து ஏன் அதிமுக அமைச்சர்கள் போனாங்கன்னு வேற ஏதாவது ஒரு மதத்தினுடைய விழாவாக இருந்தா இன்னைக்கு ஒரு விவாதம் நடக்குமா? இல்ல நீங்க சொல்றதுல திரு சுமன், நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா RSS மாநாட்டு நிகழ்வை வந்து துவக்கி வைக்கிறார் தளவாய் சுந்தரம். அதற்காக அவர் நீக்கப்படுறார். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்றாரு, அது அவரோட மேடை, அது எதுவும் பொது மேடை இல்ல, அவர் கருத்தை சொல்லுகிறதுனால என்ன சொன்னாங்க, அப்போ எங்க கொள்கை தலைவரை விமர்சித்து விட்டு அவங்களோட கரம் கோர்க்க முடியாதுன்னு தடித்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. இப்போ ஒரு கட்சியினுடைய பிரதான கொள்கையை அசைத்து பார்க்கிற இடத்தில் அதிமுகவினர் இருக்கிறாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு நடந்திருக்கணும். இல்லைங்க, நம்ம கொள்கையை மாத்திக்கலாம். நாத்திக இல்லைங்க, பல விஷயங்கள்லங்க அதிமுக வந்து ஒரிஜினல் திராவிடியன் மூவ்மெண்டை தாண்டி வந்தாச்சு. அதை ஏற்றுக்கொள்ள நாத்திகம் என்பது அதிமுகவினுடைய கொள்கையே கிடையாது. இல்ல திராவிட கொள்கை தானே. இல்லைங்க நாத்திகம் ஒவ்வொரு பாயிண்டா வருவோம். முதல்ல நாத்திகம் அது வந்து அவங்க கொள்கையே கிடையாது. ரெண்டாவது, இப்ப நேத்து ஆரம்பிச்சுட்டாங்க. SP வேலுமணி வந்து RSS விழாவுக்கு போனாரு. அவர் திட்டவட்டமா கிளாரிஃபை பண்ணிருக்காரு. அந்த ஒரு சாமியாருடைய ஒரு நூற்றாண்டு விழாவுக்கு அந்த விழா சம்பந்தமாக தான் நான் போயிருந்தேன். திட்டவட்டமாக அதை போடாம RSS விழாவுக்கு SP வேலுமணி சென்றார் அப்படின்னு போட்டு இது வந்து ஒரு கவலை. அதாவது இந்த அலையன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக தொடங்கி இருக்கிறது. முழுமையா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் லாங் வே டு கோ. பட் ஓரளவிற்கு வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. இது எதிரணிக்கு ஒரு கவலை அளிக்கிறது. அதனால இந்த மாதிரி மீடியால இந்த டிபேட் வர ஆரம்பிக்குது. அதிமுகவுக்கு இது கவலை அளிக்கிற, நெருக்கடி தரக்கூடிய விஷயமா நீங்க பார்க்கலையா? இது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. அவங்க வந்து அப்பாலஜெட்டிக்கா தொடர்ந்து இதற்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கறதே கிடையாது. வெளியே வந்துட்டாங்க திட்டவட்டமாக இந்த கருத்துக்களுடன் எங்களுக்கு நாங்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை சொல்லியாச்சு. மேட்டர் ஓவர். இதுக்கு போய் அப்பாலஜைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து திராவிடத்தை பேசினா பேசிட்டு போங்க, அவ்வளவுதான். அதனால வாக்குகள் இழக்க போறது இல்ல. அந்த வாக்குகள் எப்படி போய் இவங்களுக்கு வராது. அதுதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க இன்னொரு கூர்மையான விமர்சனத்தை வைக்கிறீங்க. அதிமுக கிட்டத்தட்ட சிறுபான்மை வாக்கு வங்கியை விட்டு வெகு தூரம் நகர்ந்து வந்து விட்டது. இந்துத்துவ கன்சால்டேஷன் தான் அவங்களோட பாதையாகவும் இருக்க முடியும்னு அதை நியாயப்படுத்துறீங்க. ஆனா RS பாரதி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி சுமந்த், ஒரு கேள்வி, திராவிடத்தை அழிப்போம்ன்றதுதான் அவங்க அஜெண்டா. திராவிடத்தை அழிச்சா அதிமுகவும் அழிஞ்சு போகாதான்னு கேக்குறாரு. அதிமுக வந்து அதான் சொல்றேன். இந்த வீடியோவே நீங்க பாத்தீங்கன்னா 3 முறை போலி திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை அந்த வீடியோல வருது. 2 வாட்டியோ 3 வாட்டியோ இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தெரியாது. பட் போலி திராவிடத்தை எதிர்த்து தான் அந்த வீடியோலயே வருது. சோ அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அவங்க திராவிடத்தை இன் இட்ஸ் கோர் ஃபார்ம் எதிர்த்தாங்களா? அதுவும் அது பண்ணா கூட அது இந்து முன்னணியுடைய கருத்து. பாஜகவுடைய கருத்தாக பாஜக தன் வெளிப்படையாவே கருத்து சொல்லிட்டாங்க. அதிமுக அதை மீறியும் கூட்டணியில இருக்கிறாங்க.
இப்போ டெய்லி உட்கார்ந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு இடம் இருக்குல்ல திரு சுமந்த், சிறுபான்மை மக்கள், நீங்க சொன்ன புள்ளி தான் RS பாரதி அவர்கள் சுட்டிக்காட்டியது, இன்னும் பல அறிக்கைகள்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசப்படுது, அந்த மாநாட்டில் கருத்து பேசப்படுது. திரு H. ராஜா அவர்களோ திரு அண்ணாமலை அவர்கள்லாம் பேசுறாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு அதிமுக வந்தாச்சான்ற ஒரு கேள்வி இருக்கே. இல்லைங்க நீங்க உண்மையான செக்குலர் பார்ட்டி அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்குலரிசம்னா என்ன? எல்லோருக்கும் சமமாக யாரையும் வெறுக்காமல் இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா திமுகவும் ஒரு செக்குலர் பார்ட்டி கிடையாது, பாஜகவும் ஒரு செக்குலர் பார்ட்டி கிடையாது. ஏன்னா இரு கட்சிகளுக்கும் எதிரிகள் தேவைங்க. இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் சுமந்த். ஆனா அதிமுக கூட்டணியை விட்டு வெளில வந்த போது பொன்னையனில் இருந்து KP முனுசாமியில இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க? மதவாத அரசியல் பாஜக பண்ணுது, மதத்தை வச்சு பண்ணுது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவங்க அவங்களும் பேசியிருக்காங்களே. எல்லா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கும் போது ஒரு செக்குலர் பார்ட்டி கூட்டணியை விட்டு வெளியே வந்த அப்புறம் அது மதவாத பேசலாம். இதுதான் பேசலாம். 30 ஆண்டுகளாக இதுதான் சிச்சுவேஷன். லட்சுமி, இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு கொள்கை அளவுல அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி, அங்கு போயிருக்க கூடாது, தவிர்த்திருக்கணும், இல்ல எதிர்வினை கூட கடுமையாக இல்லை அப்படின்னு சுகுணா திவாகர் சொன்னதும், சுமந்த் திமுகவுக்கு ஒரு பதட்டம், அங்கு பெரிய கூட்டம் கூடியது, அது நடத்துனது இந்து முன்னணி தான் நடத்துறாங்க, வெளியில எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, தீர்மானத்தை ஏத்துக்கலன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இதை தாண்டி இதுல கொள்கை முரண் இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி கொள்கை கூட்டணியே கிடையாது. தேர்தலுக்காக அதுவும் அதிமுக நிர்பந்திக்கப்பட்டு இந்த கூட்டணியில் இணைக்கப்பட்டது. இது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது, அப்பேரண்ட் தான், அதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதிமுக சிறுபான்மையினர் வாக்குகளே எங்களுக்கு வேண்டாம், சிறுபான்மையினர் விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தம். வரலன்னு சொன்னார் சுமந்த், கிடைக்கல, வரல, எல்லாமே திமுக கூட்டணிக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படி இல்லை. அதாவது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அது அப்படி மாறிடுச்சு. கடந்த தேர்தலில் அவங்க SDPI கூட கூட்டணி வச்சிருந்தாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் போர்ஷன் ஆஃப் இஸ்லாமிய வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சது உண்மைதான். இப்போ அதிமுக அது எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகளே வேண்டாம், நாங்கள் அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம், நாங்களும் சாஃப்ட் இந்துத்துவா தான், இல்லை பிஜேபி பேசுகிற குரல்லையே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற குரலில் அவங்க பேசுகிற மாதிரி தெரியல. நேற்றைக்கு நடந்தது ரொம்ப முரணான விஷயம். அதில் என்னென்னா, ஏற்கனவே அதாவது பெரியாரையும் அண்ணாவையும் பேசுகிறாங்க அப்படின்றத தாண்டி அங்கே அந்த நேரத்தில் அவங்க விருந்தினர்களாக தான் போயிருந்தாங்க, அதனால எதிர்வினை ஆற்றவில்லை அப்படின்றத விட வெளியில் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருந்துருக்கலாம், இல்லை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கலாம். வேலுமணி அவர்கள் இன்னைக்கு ஒரு அவசரமாக பதட்டத்தோடு இல்லை இது நான் RSSனுடைய செலிப்ரேஷனுக்காக போகலை, சாந்தலிங்க அடிகளாரனுடைய 100ஆண்டு விழா கூட்டத்திற்காக தான் நான் அங்கே போனேன், அங்கே மோகன் பாகவத் வந்திருந்தார் அப்படின்றது தான் சொன்னார். ஆனால் RSSோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாமே நெருக்கமாக இருக்கிறார்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதில் எங்கே முரண் வருது அப்படின்னா, 2004 மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரும்போதும் அதற்கு பிறகு ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகும் தான் ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. அதாவது 96க்கு பிறகு 2006 தான் அவ்வளோ பெரிய 2004 தான் அவ்வளோ பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன், இனி அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த சட்டங்களை எல்லாத்தையுமே வாபஸ் பெறுறாங்க. அப்போது கன்வர்ஷனுக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது, மதமாற்றத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாதுன்றத அதிமுக 2004 அந்த சட்டம் கொண்டு அதை திரும்ப பெற்ற பிறகு நிறுவ பாக்குறாங்க. அதுதான் சொல்றாங்க, மாற்றம் கட்டாயம் அப்படின்ற வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஆமா, கட்டாய மதமா. நேற்றைக்கு அங்க நீங்க இந்த பெரியாரையும் அண்ணாவையும் வச்சு இந்து முன்னணி போட்ட வீடியோவை கூட விட்டுருங்க, அதுல அவங்க 2 பேருமே இல்ல பேசிட்டாங்க, அதை கூட விட்டுருங்க. ஆனா அங்க எடுத்த அந்த ஓத்து இருக்குல்ல, நாங்கள் கிறிஸ்டியன் கன்வர்ஷன் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, கிறிஸ்டியன் கன்வர்ஷன் இருக்க இடத்துல எல்லாம் நாங்கள் கேள்வி கேட்போம், அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்துலலாம் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எதிர்த்து அங்கே கூட சண்டை போட வேண்டாம், உங்களால் முடியல பரவாயில்ல, பிஜேபி ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அந்த கூட்டணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இது கொள்கை கூட்டணி இல்லைன்றதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தலுக்கான கூட்டணின்றத வெளியில் அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கலாம், இல்லை இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது வேலுமணி அவர்கள் இன்னைக்கு காலையில் வெளியில் சொன்னார்ல, அது மாதிரியாவது யாராவது சொல்லியிருக்கலாம். 4 முன்னாள் அமைச்சர்கள், யார், செல்லூர் ராஜு, உதயகுமார், அப்புறம்
ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா, இவங்க எல்லாருமே அதிமுகவுக்கு நீங்க வந்து மூத்த தலைவர்கள்னு சொல்ல மாட்டீங்களா? அதிமுகவினுடைய பில்லர்ஸ்னு சொல்ல மாட்டீங்களா? அதுவும் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான முகங்கள்னு சொல்ல மாட்டீங்களா? அது இந்து முன்னணி நடத்துறது, விருந்தினராக போறாங்க. எதுக்கு விருந்தினரா போகணும்? எதுக்கு விருந்தினரா போகணும்? போகாமையே இருந்திருக்கலாமே. கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி நடத்தின மாநாட்டுக்கு நீங்க விருந்தினரா போயிருந்தா சரி. இந்து முன்னணி மாநாட்டுக்கு எதுக்கு விருந்தினராக போகணும்? முதல்ல அதுக்கு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்லது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொன்னதே தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் நீங்க அவங்க எதிர்பார்க்க சொன்னது இது வேறு ஒரு மத விழாவாக இருந்தது, மத மாநாடா இருந்திருந்தா எல்லாரும் போவாங்க, மதச்சார்பின்மைன்னு. இப்ப பிரச்சனையே முருகன் மாநாடுன்னு ஒண்ணு அங்க நடத்தியாச்சு, அதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியாச்சு. இதை வச்சுட்டு ஒரு அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க பாக்குறாங்க. இப்பதான் அதிமுக பாஜக வந்து நரேட்டிவ் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. ஜெல்லாம் ஆகல. கீழே கிரவுண்ட்ல போய் பார்த்தாதான் தெரியும் நிறைய பேருக்கு. அங்க பெரிய அளவுல ஜெல்லாம் ஆகல. மேல வந்து ஃபோர்ஸ்டு அலையன்ஸ் தான் இது. தலைமை அளவுல மட்டும்தான் இந்த கூட்டணி இன்னமும் முடிவாகி இருக்கிறது. ரெண்டாவது போன முறை அமித்ஷா இதே மதுரைக்கு வந்துட்டு போனப்ப சொன்னாரு கூட்டணி ஆட்சி அப்படின்றத. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை கிளாரிஃபை பண்ண முடியாம தான் இருக்காங்க. அதிமுகவும் அதுல இல்ல கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தரப்புல இருந்து கூட்டணி ஆட்சின்றத திரும்ப திரும்ப தேசிய ஜனநாயக பார்வையில இது போயிருக்கவே கூடாது. இது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியா மாறி. அதிமுகவுக்கு இது நெருக்கடி தான். அதிமுகவுல வந்து நீங்க இந்துக்கள் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து எல்லா தொண்டர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு தொண்டர்களாக இருக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முஸ்லீம் எம்பி இருக்க மாட்டாங்க, இல்ல ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க, இல்ல கிறிஸ்தவ எம்எல்ஏவோ எம்பியோ இருக்க மாட்டாங்க. ஆனா அதிமுகவுக்கு எல்லாரும் இருக்காங்க. நீங்க எல்லாரையும் எப்படி சுருக்கமா பாயிண்ட் சுருக்கமா இல்ல ரெண்டு குவிக் பாயிண்ட். ஒண்ணு வந்து அதிமுக வந்து தன்னுடைய செகுலர் கிரெடென்ஷியல்ஸை வந்து தொடர்ந்து அவர்கள் யார் மீதும் வெறுப்பு அரசியல் செய்திருக்கிறார்கள்ங்கிறது அவங்க அந்த கட்சியினுடைய சரித்திரத்துல கிடையாது. இன்று வரை அதிமுக இந்த சமுதாயத்துக்கு எதிராக வெறுப்பு அரசியல் செய்தாங்கிறது கிடையாது. திமுக மாதிரி இல்ல. அவங்க வந்து டெய்லி உட்கார்ந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்க வந்து மதசார்பற்ற கட்சின்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இன்னொரு பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். நீங்க வெறுப்பு அரசியல் திமுக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருந்ததுன்ற பாயிண்ட் சொல்ல வரீங்க. நிச்சயமாக எடுத்தரணுமே திரு சுமந்த். இல்ல இதுக்கு பிதாமகன் அண்ணா தானே, பெரியார விட்டுருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதாவது அந்த கொள்கையில வந்து அவங்க ஓரளவுக்கு ஈடுபாடு இருந்தது. இன்று வந்து அவங்க ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச் நடத்தியிருக்காங்க. யார் மீதும் வெறுப்பு இல்லாமல் ஒரு அரசியல் செய்ய வேண்டும். சிறுபான்மையினர் மீது ஏதேனும் ஒரு வெறுப்பு செஞ்சா பரப்பி விட்டுருக்காங்க, அதிமுக மேல இது இருக்கா? ஏதேனும் இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட்ல அவங்களோட இல்ல, நான் சொல்ற பாயிண்ட் ஒண்ணுதான். ஏதாவது ஒரு மதத்தை பற்றி கேவலமாக இல்ல மத உணர்வு அந்த பாயிண்ட்ல ஒரு இடம் பேசியிருக்காங்களா? இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் தான் லட்சுமி குறிப்பிட்ட இடம்ன்றது சுமந்த் நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அது இன்னொரு இடத்துல விவாதிக்க வேண்டியது. ஆனா அதிமுகவினுடைய அப்ரோச்ன்றது அதுதான் இங்க சென்ட்ரல். இல்ல அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இங்க சென்ட்ரல் இல்ல அந்த இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு சுமந்த். இப்ப லட்சுமி அவர்கள் எந்த கன்சர்ன்ல சொல்றாங்க அப்படின்னா, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதெல்லாம் வந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் போக்கிலே சில தடுமாற்றங்கள் இருந்ததாக பார்வையாளர்கள் சொல்லுவாங்க. அப்புறம் மீண்டும் திராவிடம் அதை கெட்டியா பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மதமாற்ற தடை சட்டம், மதமாற்றுதலுக்கு எதிரான தீர்மானம், உறுதிமொழி எடுக்கிற இடத்துல இருந்தெல்லாம் டிஸ்டன்ஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதிமுக டிஸ்டன்ஸ் பண்ணி தான் இருந்தது. இப்ப போய் அதுல கரையுது ஏன்னு தானே லட்சுமி கேட்கிறாங்க. ஒரே நிமிஷம். ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சாஃப்ட் இந்துத்துவா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பர்டிகுலரா 2001 2006 வரைக்கும் ஆட்சியில் இருந்தபோது அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு பிறகு 2011 அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது ஈவன் தோ பாஜகவுடன் கூட்டணி இல்லை, லேடியா மோடியா என்றெல்லாம் பேசினால் கூட ஒவ்வொரு முறையும் திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகும் சரி, அதற்கு முன்பும் சரி, ஒரு
எக்ஸலண்ட் ஈக்குவேஷன் பிஜேபியோடையும் பிஜேபி தலைமையோடையும் அது வைத்திருந்தாங்க. இருப்பாங்க. அது எல்லோருக்கும் ஆனா நமக்கு கொள்கை தெரியும். அளவுல அவங்க இருந்தப்ப கொள்கை இந்து முன்னணி அளவுல இல்ல. மாநாட்டுல கலந்துகிட்டது இல்லை. இப்ப என்ன கொள்கையை என்ன கொள்கையை இப்போ விட்டு கொடுத்துட்டாங்க? இல்ல நான் இந்து என்ன முன்னணி கேட்கிறேன்? மாநாட்டில் கலந்து கொள்வதில் சமரசம் இல்லைன்னு சொல்ல வரீங்க ஏங்க, நீங்க? இல்லங்க, அவங்க ஒரு மாநாட்டுக்கு போய் கெஸ்டா உட்கார்ந்து வந்திருக்காங்க. இல்ல கெஸ்டா இப்ப போறதுலயே நீங்க சிக்கல் ஒரு- இருக்குன்றாங்க லட்சுமி. அது என்ன தப்பு இருக்கு? இது பெரியார் ஏங்க, அண்ணாவை பேசும்போது ஒரே ஒரு point பார்த்துட்டு அவங்க இருந்திருக்கலாம். சொன்னாங்கல்ல. ஒருவேளை இதே இடத்துல எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ பேசியிருந்தா இது ஏசியமான கேள்வியா கூட இருக்கலாம். ஏங்க, ஒருவேளை இந்த இடத்துல ரொம்ப- எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ சொல்லியிருந்தா பேசாம வந்திருப்பாங்களா? சரி பேசலாம். பெருமாள் மணி ரொம்ப நேரம் இருக்கா, நான் மீண்டும் வரேன். சும்மா காத்துறேன். ரொம்ப நேரம் இருக்கா, நான் மீண்டும் நான் உங்கள்கிட்ட வரேன். காத்துறேன். இல்ல சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து எஸ்டிபிஐயோட கூட்டணி போனப்புறம் அதிமுக கிடைச்சதுன்னாங்க. தயவு செய்து போய் டேட்டாவை பாருங்க. எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சப்புறம் ஓட்டு குறைஞ்சிச்சு. சிறுபான்மையினர் வேற. வாக்குகள் பல தொகுதியில குறைஞ்சிச்சு. இல்ல அது ஓட்டு குறைஞ்சதுன்றது வேற, அந்த மக்களோட கரம் கோர்த்து நிற்பது என்பது வேற. இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்காக எதுக்கு நிற்பேன், சொல்றேன்னா, அதிமுக நிக்கும். எதுக்கு சொல்றேன்னா எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சதுனால உடனே சிறுபான்மையினர்கள் எல்லாம் இனிமே திமுக ஓட்டு போட வேணாம், அண்ணா திமுக ஓட்டு போடுவாங்க என்று வரவில்லை. அதுதான் data. வரல, அதனால இந்த நிலைப்பாடுன்னு நீங்க அதை சொல்றீங்க. பேசலாம். பெருமாள் மணி இது அது முக்கிய காரணம். பேசலாம். இப்ப பாஜக ஒரு கூட்டத்தை கூட்டி இதுல கலந்து கொள்வதுன்றதெல்லாம் வேற. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதுல நீங்க லேயரா பார்க்கிற போது சுகுணா திவாகர் அவங்க ஆரம்பிச்சதுல பெரியார் அண்ணாவை வந்து விமர்சிக்கிறாங்க, திராவிடத்தை விமர்சிக்கிறாங்க. இந்து முன்னணி அது போற மாநாட்டில் என்ன தீர்மானம் இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமல்லாம் இருக்காது. பல கூட்டங்கள் இருக்கு. அதற்கு ஒரு முன்னோட்டம் சொல்வது மாதிரி அமித்ஷா அவர்களே என்ன சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. நம்ம இதை வந்து நிரூபிக்கணும். முருகன் எல்லாமே தெரிஞ்சுதான் கலந்துருக்கிறாங்க. இப்ப ரியாக்ஷன் வந்து சாஃப்டா இருக்குன்ற பார்வெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா ஒன்ற முடியலையா? ஒரு முரண் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கா ரெண்டு பேருக்கும்? இல்ல எப்படி இருக்கும்? பாஜக, இந்து முன்னணி, அதிமுக எப்படி இருக்கும்? அதிமுக ஒரு பெரிய சக்திங்க. அதிமுக தமிழ்நாட்டில் தனியா 234 தொகுதியிலையும் போட்டி போட்டு ஆட்சி அமைச்ச ஒரு பெரிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க தனித்தனியா வாக்கு வங்கி போட்டு பாருங்க. அதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி, நீங்களே ஒரு அனுமானமா ஒரு வாக்கு போட்டுக்குங்க. சரி. பாஜகவுக்கு எவ்வளவு வாக்கு இருக்கும். அப்புறம் கட்டமைப்பை பாருங்க. ஒன்றியம், கிளை, நகரம், எது பெரிய கட்சின்றதே இல்லையே. கொள்கைக்குள்ள வந்துருங்க. இல்லங்க, நீங்க ஜெல் ஆகிறதுங்கிறது 2 சமமான சக்திகளுக்குள்ளதான் அந்த ஜெல் ஆகிறதே வரும். தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல்ல, கள அரசியல்ல அதிமுகவோட பலத்தை நம்பிதான் பாஜக கூட போறாங்க. யார் மேஜர் பார்ட்னர்? இல்ல அது பிரச்சனை இல்ல மணி. இப்ப இருக்கிற சிக்கல் சொல்லுங்க. அந்த சிக்கலை நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சாதான் அந்த சிக்கலை நீங்க புரிய முடியும். ஏன்னா அதிமுக ஒரு மேஜர் பார்ட்னருங்க. அவங்க எவ்வளவு 45% வாட்டு 234 தொகுதியில் ரெட்டலையை தூக்கி வீசின கட்சி. அதனால பெருந்தன்மையா இருக்காங்க. ஏங்க அவங்க வீழ்த்த வேல் கொண்டு வான்னா யாரு? அதை யார் சொல்றா? அதை யார் சொல்றா? அது எத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சி சொல்லுது? சார், இப்ப பெருமாள் மணி வந்து எத்தனை பேர் சொல்றாங்கன்னு தான் பார்க்க போறீங்களா? இல்ல அதை சொல்ற அப்படி பார்த்தா ஏன் அண்ணாமலைக்கு விமர்சனம் ஏங்க யார் சொல்றான்னு பார்க்க வேண்டாமா? நம்ம ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு சாதாரணமா சொல்லுங்க, யார் கூட போய் என்ன சமமா நிக்கிற? இல்ல பெருமாள் மணி, நீங்க சொல்றது பாயிண்ட் நல்லதுதான். திரு அண்ணாமலை என்ற ஒரு தனி நபர் தான் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் அண்ணாவை பற்றி. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. ஏன் எதிர்வினையாற்றினாங்க சார்? அந்த நேரத்துல அதை ஒரு வாய்ப்பா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சார், அவ்வளவுதான். அது ஒரு பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஒரு வாய்ப்பு சார். அது ஒரு பெரிய கட்சி சார். அது இன்றைக்கு தமிழ்நாட்டை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி சார். எத்தனை மாவட்ட செயலாளர், எத்தனை முன்னாள் மந்திரி, இன்னைக்கு இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் 2 முன்னாள் முதலமைச்சர்களை கொடுத்த கட்சி சார் அது. நீங்க எவ்வளவு பெரிய இன்னைக்கு அதிமுகவுக்கே தலைவர், பாஜகவுக்கே தலைவர் அதிமுக தான் சார் கொடுத்திருக்கு. அந்த கட்சியில நயினார் நாகேந்திரனும் போய் இருக்கிறாரு. இல்ல கொள்கை முரண் ஒண்ணு கிடையாது. கொள்கை எந்த கொள்கை முரண்? கொள்கை அப்படிங்கறதெல்லாம் அரசியல்ல, ஆட்சியில, அது புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு எல்லாம் தகர்ந்து போயிடுச்சு. எனக்கு என்னன்னா இப்ப கொள்கை இந்த எல்லாம் தேர்தல் உடன்பாடு பாருங்க. இல்ல ஒரே ஒரு மணி, இப்ப அதுக்காக இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு அமைப்பு நடத்துறாங்க, இடதுசாரிகள்ல இருக்கிற ஒரு அமைப்பு நடத்துறாங்க, திமுகவினர் போய் கலந்துக்கிறாங்க, பெரியாரை விமர்சித்து ஒரு காணொலி போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திமுகவினர் வந்து என்னப்பா இப்ப என்ன கொள்கை அப்படின்னு வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்களும் சமரசம்? இப்போ பெரியாரை பற்றி நீங்க ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேக்குறீங்க. பெரியாரை பற்றி திமுகவிற்கு இருக்கிற பார்வைதான் காங்கிரசுக்கு இருக்கிறதா? காங்கிரசுக்கு இருந்ததா? ஆனா வெளிப்படையா விமர்சிக்க மாட்டாங்க. இல்லங்க, எங்க இதே பார்வைதான் இருந்ததா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக இருந்த காலகட்டத்தில் திமுகவோடு எப்படி உரையாடியது? இன்றைக்கு பாஜக ஒரு பெரிய கட்சியாக அகில இந்திய அளவில் இருக்கு, தமிழ்நாட்டில் சிறிய கட்சியா இருக்கு. இன்றைக்கு அவங்க உரையாடுறாங்க.
நேஷனல் டைனமிக்ஸ் எப்படி மாறுதுன்றத பொறுத்து தமிழ்நாட்டை பார்க்கணும். ஒன்றுதான் இப்ப அதிமுக போக்கில் மாற்றம் வந்திருக்கா இல்லையா? இல்ல அதிமுக போக்கில் இதுக்கு ஒரு நீங்க இதுக்கு தமிழ்நாடு அரசியலை ஆழமா புரிஞ்சுக்கணும். இருபெரும் முன்னேற்ற கழகங்களும் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தை எப்படி ஆண்டுட்டு வராங்க. திமுக ஒரு பெரிய அண்ணன், அதிமுக ஒரு இளைய தம்பி. திமுக கொள்கை அரசியலில் பல்வேறு விஷயங்களில் ஒரு உக்கிரமாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. அதிமுக பல்வேறு விஷயங்களில் சாஃப்டா போகக்கூடிய கட்சி. நான் இன்னுமே உங்களுக்கு இன்னும் ஆழமா போறேன். திமுகவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அரைக்கை சட்டை அல்லது முழுக்கை சட்டையை முழுசா போடுவாங்க. சஃபாரி சுமான்னு 2 கார் வந்துச்சு இல்ல, அப்ப திமுக இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் சஃபாரி யூஸ் பண்ணான். அதிமுக எல்லாம் ஸ்மால் யூஸ் பண்ணீங்க. இருங்க, நடை உடை பாவனை கொள்கையில இருந்து திமுக என்பதும் அதிமுக என்பதும் ஒரு உள்ளார்ந்த ஒரு எதிரெதிர். இருங்க, இல்ல இந்த இடத்தை மட்டும் என்ன முடிக்க விடுங்க. அந்த ஒரு ஒன்றுபட்டு ஒரு முரண் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சில ஒரு மெல்லிய ஒரு முரண்பாடு இருக்கும்ல, அந்த முரண்பாட்டுல தான் இவங்க இந்த 50 வருஷமா அந்த அரசியலையே களத்தையே வச்சுட்டு இருக்காங்க. நீங்க சரியா சொல்றீங்க. அதுல பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்கு. இப்ப லட்சுமி அவர்கள் கோடிட்ட மாதிரி அதிமுக போக்குல எல்லாரும் ஏன் பாக்குறாங்கன்னா, நீங்க திராவிடத்தை விட்டுட்டீங்களா, அண்ணாவை நீங்க விட்டுட்டீங்க. பாயிண்ட் என்ன, அங்க ஒரு உறுதிமொழி எடுக்கப்படும். இந்து முன்னணி அமைப்பு எப்படி செயல்படும் இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தா பிரதிநிதிகளை அனுப்புவாங்களா சொல்லுங்க சார்? ஜெயலலிதா அம்மா பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? அது வேற. இருங்க, இதற்கு பிரதிநிதிகளை இருங்க. நான் இன்னொன்னு ஜெயலலிதா அம்மா பத்தி வந்ததுனால சொல்றேன். எம்ஜிஆர் அனுப்பியிருக்காரா? இருங்க, ஒரு நீங்க இங்க பாருங்க, அரசியல் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா காலத்துல பாஜக இவ்வளவு பெரிய சக்தியா? இல்ல சார், நீங்க கொள்கையா பேச சார். ஒன்னு நான் சொல்றேன் சார், ஆன்டி காங்கிரசிசம் இஸ் டெட். இது ஆன்டி பிஜேபிசம். நீங்க காங்கிரஸ் காலத்துல மைனாரிட்டிகளோடு நிற்பது ஒரு அரசியலாக இருந்தது. மைனாரிட்டிகள் நடத்தக்கூடிய விழாக்களுக்கு இன்றைக்கு அவங்க இந்துத்துவா பேசுறாங்க. ராகுல் காந்தி எதுக்குங்க ஒரு நேரத்துல மேட்டரே இல்ல மணி. நான் கேட்பது அதிமுகவின் நிலைப்பாடு தான். சார், அதிமுக ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா உள்ள ஒரு கட்சி தான். அவங்க கோயிலுக்கு போகாம இருக்காங்களா? அவங்க நீங்க திமுகல லட்சுமி சொன்ன இடம் இருங்க, நான் வரேன். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதிமுகவுக்கு இது புகழ் சேர்க்குமான்றதுக்காக ஒரு கேள்வி. நீங்க அதிமுக அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பாத்தீங்க, அதுக்கு இப்ப எல்லாம் சிறுபான்மை வாக்கு வங்கி வரலங்க அப்படின்ற ஒரு பார்வை. அப்படிலாம் இல்ல, அது ஒரு பார்வை. சுமன் சொன்ன மாதிரி லட்சுமி அவர்கள் சொல்றது அதிமுக இன்க்ளூசிவா இருந்தாலும் கூட ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல அதிமுக இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கா இல்ல அதோட போய் சேர்ந்து? எங்க டிஸ்டன்ஸ் பண்ணி தானே இருக்காங்க. எங்க நான் என்ன சொல்றேன், திமுக எடுக்கிற அதே நிலைப்பாட்டையே அதிமுகவும் எடுத்ததுன்னு வைங்க, என்ன ஆகும்? களங்காலி ஆயிருங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரவிடாம தடுக்கிறது யாரு? அதிமுக. பாஜக குறி வைக்கிற ஓட்டு திமுக இருக்கா அதிமுக இருக்கா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்க இங்க பாருங்க, அவங்க 303 சீட்டோட மத்தியில இருந்தாங்க. 3வது டேர்ம் இன்னைக்கு பாஜக இந்தியால ஆண்டுட்டு இருக்கு. நீங்க காங்கிரஸ் காலத்துல இருந்த அரசியல் இன்னைக்கு பேசக்கூடாது. இது பாஜகவினுடைய காலம். நிதிஷ்குமார் சொன்னாரு, ஆன்டி பிஜேபி ஆன்டி காங்கிரசிசம் இஸ் டெட். திஸ் இஸ் எரா ஆஃப் ஆன்டி பிஜேபியிசம். நீங்க இருங்க, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவங்க ஒரு கிராண்ட் நரேட்டிவ் எடுக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு இந்த நாட்டில் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, எப்படி இதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் நடத்துகிற விழாக்களில் சென்று அதிமுக திமுக தலைவர்கள் கலந்து கொண்டார்களோ, எப்படி இதற்கு முன்னால் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற விழாக்களில் சென்று அதிமுக திமுக தலைவர்கள் கலந்து கொண்டார்களோ, இது நியூ நார்மல். இப்படிதான் நீங்க தடுக்க முடியும். அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் தான் திமுக ஒன்னு சொல்றாங்கல்ல. இது இந்த இடத்துக்குள்ள இங்க பாருங்க, நான் ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன், இது மட்டும் சொல்லி இந்த பாயிண்ட மட்டும் முடிச்சிடுறேன். திமுக நரேட்டிவா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா களத்துல தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை வரவிடாம தடுக்கிறது அதிமுக தான். அவங்க என்னன்னா உறவாடி கெடுக்கிறாங்க. அந்த அரசியல் கூட புரியலன்னா அப்புறம் எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்ற கழகங்கள் இவ்வளவு நாள் பார்த்திருக்க முடியும்? பேசலாம். இது வரைக்கும் பேசுனதுக்கு பதிலா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல சுமத் அவர்கள் பெருமாள் மணி பேசுனதுல ஒரு பாயிண்ட் இருந்தது, இது கடந்து போகணும், திமுக இதை வச்சு அரசியல் பண்ணுதுன்ற ஒண்ணும். பெருமாள் மணி சொல்றது இது ஒரு ரொம்ப டாக்டிக்கலான மூவ். இந்துத்துவ வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கு, அது பாஜகவுக்கு போகாம அதிமுக அப்படி உள்ளுக்கு இருந்து தடுக்குதுன்ற பார்வைக்கு உங்க எதிர்வினை? இது ரொம்ப அபத்தமான வாதம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவுக்கும் ரொம்ப பெரிய முரண் கிடையாது. இவங்க சஃபாரியில் போனால் அவங்க சுமோவில் போவாங்க. அந்த இல்லை, தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய மையப்புள்ளியே கலைஞர் தான். கருணாநிதி ஆன்டி கருணாநிதி அப்படி தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல். ஏன்னா திமுகவினுடைய, அதாவது ஏடிஎம்கே இஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் த டிஎம்கே, அதாவது திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் அதிமுக.
அதிமுக வந்து அவருக்கு கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் தொடங்கினது தான் அதிமுக. அவருக்கு பின்னால் நிறைய பேர் வராங்க, அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து கூட வராங்க. அதற்கு பிறகு பார்ட்டியை பில்டப் பண்ணுறாங்க, பார்ட்டி பவரில் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல. ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு மெல்லிய முரண் அப்படின்னா, மெல்லிய அளவில் தான் கொள்கை முரண் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் திமுக உள்ள இருக்கும் போதும் கூட அவர் வந்து நாத்திகவாதியாக அவர் இருக்கலை. நாத்திகம் பேசுறது தான் திமுகவினுடைய கொள்கைன்னு இல்லை. திமுக ஆரம்பத்திலிருந்து சொல்றதே ஒன்றை குலம் ஒருவனே தேவன். நீங்க அவங்க ஆன்டி ஹிந்துன்னு சொல்லலை, ஆன்டி முஸ்லிம்னு சொல்லலை, ஆன்டி கிறிஸ்டியன்னு சொல்லலை. அவங்க அதாவது மதத்துக்கு எதிரானவர்கள்னு சொல்லலை. ஒன்றை குலம் ஒருவனே தேவன். கோயில் வந்து கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது. இதை தான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திமுக வந்து ஆன்டி ஹிந்து அப்படின்னு கட்டமைக்கிறதே முதல்ல வந்து தப்பான வாதம். இது ஆரம்பத்திலிருந்தே எல்லா தரப்பிலிருந்தும் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து மதத்துக்கோ அல்லது நம்பிக்கைகளுக்கோ எதிரான அரசியல் கட்சிகள் கிடையாது, எந்த கட்சியுமே. இப்ப நீங்க அதிமுகன்ற அந்த ஸ்டாண்டை எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து செக்யுலர் பார்ட்டி தான். இன்னைக்கும் நான் அதான் சொல்றேன், செக்யுலர் பார்ட்டி தான். அவங்க கிட்ட இருந்து மைனாரிட்டி ஓட்டு வந்து ரொம்ப விலகி போயிருச்சு, மைனாரிட்டிஸ் இனிமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதும் சரியான வாதமாக புரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்று வந்து அவர் சொன்னார், பிஜேபி வந்து ஆன்டி பிஜேபிசம் இந்த பீரியட். ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் ஹெவியாக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறத எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஜெயலலிதா இருந்த போது நாங்கள் உள்ள அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதே தவறு, இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை முதுகுல தூக்கி சுமக்குது. They were forced to go into an alliance. சரி, சுமந்த், நீங்க எப்படி இது அதிமுகவுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்கடியா நீங்க பார்க்கலையா? இது உங்களுக்கு சாதகமான அம்சமா தான் நீங்க பாக்குறீங்களா சுமந்த்? சுருக்கமா. அதுக்கு முன்னாடி எனக்கு புரியல. திமுக வந்து ஒரு ஆன்டி ஹிந்து பார்ட்டி இல்ல அப்படிங்கிறதுக்கு அது என்ன பேசிஸ்ல கட்டமைக்கப்படுகிறது? சனாதன தர்மத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று கூறியாச்சு. இந்து மதத்துல திருமணத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து எவ்வளவு அசிங்கமான மந்திரங்கள் என்று கூறியாச்சு. ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வந்து கோர பொம்மைகள் என்று அழைத்தாச்சு. எனக்கு என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. அப்ப என்ன சொன்னா இது ஒரு ஆன்டி ஹிந்து ஸ்டேட்மெண்டா இருக்குங்கிறது விளக்குனாங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா எனக்கு புரிதல் அவ்வளவு போராடுறதுனால நான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து ப்ரோ ஹிந்து மதத்தை மதிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஆன்டி ஹிந்து ஸ்டேட்மெண்ட்னா எப்படி இருக்கும்? சோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாங்க, தென் we can know clearly. இத வந்து ஒரு அந்த ஃபைன் லைன்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. அத வந்து அந்த the thread of anti hinduism அப்படிங்கறத வந்து அத வந்து ஒரு பார்ப்பன எதிர்ப்பு என்று கட்டமைத்து, ஏன்னா ஆன்டி ஹிந்துன்னு வெளியே வர முடியாது. வெளியே வந்தாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80% இந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம். அத வந்து ஆன்டி பிராமின் அப்படின்னு கட்டமைச்சு அந்த நேரோ பாத்துல போனா இது அப்படியே தொடர்ந்து போலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷன் தான் இப்ப தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வெறுப்பு அதிமுகவுக்கு பலன் தருன்றீங்க. நிச்சயமாக அதிமுக வந்து ஒரு ஹார்ட் ஹிந்துத்துவா போகக்கூடாது. பிஜேபி உடைய ஹிந்துத்துவா கொள்கைகள் என்பது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியவை, அதுல மாற்று கருத்தே இல்ல. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் செய்து கொண்டிருப்பது தொடர்ந்து வந்து அதெல்லாம் நிச்சயமா கண்டனத்துக்குரியவை, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு இந்து கோயிலுக்கு போனாலோ இல்ல ஒரு இந்து மத விழாவுக்கு போனாலும் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ரீதியாக பேசுவதுங்கிறது வந்து அது தமிழ்நாட்டுல அந்த காலம் கடந்து விட்டது அப்படின்றாரு. ஒரு இந்து மத பண்டிகை ஒரு விழாவுக்கு போனதை விமர்சிக்க முடியுமான்ற இடத்துலதான் திரும்ப திரும்ப சமப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இது ரெண்டுமே இப்ப இந்து முனை நடத்தக்கூடிய ஒரு மாநாடோ அல்லது ஒரு இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டமோ ரெண்டும் வந்து சமமானது அல்ல. இது முதல்ல வந்து ஒரு மதம் சார்ந்த விழாவே கிடையாது. இது முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த விழா. இப்போ ஒரு இப்தார் நோன்பு விழா இருக்கிறது அல்லது கிறிஸ்துமஸ் விழா இருக்குன்னா அங்க வந்து ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுவாங்க, இல்ல அதிகபட்சம் வந்து எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கோரிக்கைகள் வைப்பார்கள். ஆனா இங்கே முருகபக்தர் மாநாடுன்னு நடந்தது வந்து முருகனை பத்தியோ ஆன்மீகத்தையோ பக்தியையோ மையப்படுத்தி நடந்த விழாவே கிடையாது. இது முழுக்க கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான கருத்துக்களை வந்து முன்வைத்து நடத்தப்பட்ட ஒரு விழா. இது முழுக்க ஒரு மதவாத விழா. இன்னொன்று, இந்த விழாவை நடத்திய இந்து முன்னணி அமைப்புங்கிறதும்
அது வெறுமனே ஒரு ஆன்மீகம் சார்ந்த அமைப்பு கிடையாது. அது தொடங்கிய காலத்திலிருந்தே முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான மதவாத கருத்துக்கள் முன்வைத்தது. நான் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்திலிருந்தே ஒரு 20லிருந்து 30க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் தங்கள் வீட்டிற்கு தாங்களே பெட்ரோல் குண்டு வீசி கைது செய்து பெற்றிருக்கார்கள். என்ன காரணத்துக்காக இதெல்லாம் முஸ்லீம் பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் பண்ணார்கள்னு பொய்யான காரணத்தை சொல்லி ஒரு மத கலவரத்தை தூண்டுவதுதான். ஆனால் நீங்க இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டையும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவ அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டையும் சமப்படுத்துவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மையற்ற ஒரு செயல். சுமத் சொல்லுது, நீங்க சொல்வது அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு, பதில் சொன்னோம். ரெண்டாவது விஷயம், அவர் முதல்லயே சொன்னாரு திமுகவும் செக்குலர் கட்சி கிடையாது, பிஜேபி செக்குலர் கட்சி கிடையாது. கடைசியில் எங்க விட்டு முடிக்கிறாருன்னா இந்து அப்படின்னாலே பிராமின்ஸ் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் கொண்டு போய் வைக்கிறாரு. இதுவுமே ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேங்க. நீங்க தான் ரொம்ப நேரம் பேசுறீங்க, பதில் சொல்லுங்க. முதல்ல செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு மதச்சார்பின்மைகள்ல பிஜேபிங்கிறது தொடர்ச்சியாக இந்தியா இந்துக்கள் நாடாக அறிவிக்க வேண்டும்ங்கிறதுல இருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல சிறுபான்மையினர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடுறாங்களா பிரச்சாரத்தை பண்றாரு. இங்க ஒருத்தர் மாட்டுக்கறி வச்சார்னு சொல்லி ஒருத்தர் அகிலங்க கொலை செய்யப்படுகிறார். குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு வன்முறை கட்டப்படுத்தப்படுகிறது. அகதி முகாம்ல முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்படி என்ன இங்க பார்ப்பனர்களுக்கு நெருக்கடி பார்ப்பன மீது மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் அகதி முகாம்ல இருக்காங்களா? விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இது சரியா தப்பாங்கிற ஒரு பெரிய டிபேட் சுகுணாதி. அவர் சொல்லக்கூடியது ஆன்டி ஹிந்துனாலே ஆன்டி பிராமின் தான் ஆன்டி ஹிந்துங்கிறார். அப்ப நான் பிராமின்ங்கிறவங்க இந்துக்களா இல்லையா? சொல்லவே இல்லை. அப்படிதான் சொன்னீங்க. ஆன்டி இந்து நேரடியா வர முடியாதுங்கறனால ஆன்டி பிராமின் வர்றாங்க அப்படிங்கறீங்க. அப்ப இந்து நீங்க சொன்னதாங்க ஆன்டி இந்துங்கிற பேர்ல நேரா வர முடியாதுங்கறனால ஆன்டி பிராமின் முன்வைக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா ஆன்டி இந்துங்கிறது பிஜேபி தான். ஏன்னா இந்து சோகால்டு இந்துங்கிறவங்கள 97% பேர் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிட பழங்குடியினத்துக்கு இடஒதுக்கீடு, இவர்கள் அக்ஷராலுக்கான உரிமை அத்தனையும் மறுக்கக்கூடிய பிஜேபி தான் ஆன்டி இந்து. நான் சொன்னது திமுக வெளிப்படையாக ஆன்டி இந்து என்று கூறினால் அது பெரும் அளவுல மக்களை எதிர் வினைக்கு கொண்டு போயிரும். அதனால அவங்க ஆன்டி பிராமின் என்று அதை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொன்னதே. ஆன்டி பிராமின் நான் சொல்லவே இல்லை. இவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த மாநாடு. ஏன்னா இந்த மாநாட்டுல முருகப்பெருமானுடைய பெருமையை எவ்வளவு பேர் பேசினாங்க. அவர் என்ன வெறும் அந்த பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் போட்ட ஸ்பீச் மட்டும் தான் பார்த்தாரு. அவரு எவ்வளவு நேரங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டாங்க. அந்த மாநாடு அந்த மாநாடு நோக்கங்கிறதே பிஜேபியுடைய இந்து அரசியலுக்கான மாநாடு தான். அது யார்கிட்ட இந்த பெர்மிஷன் வாங்கணும்? நீங்களும் பேச மாட்டோமா? சுமத்தை விட எனக்கு தெரியும் முருகனை பத்தி பெருமை பேசுறதுக்கு. என்னால அவரை விட அதிகமா பெருமை சொல்ல முடியும். எங்களுக்கு பேரு சுப்பிரமணியன் தான். நாங்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். எங்களை எல்லாம் நீங்க எங்க தள்ள பாக்குறீங்க? போ, நாங்க எல்லாரும் இந்து தான். உங்களை விட அதிகமாக வழிபாடு நடத்துகிற இந்துக்கள் தான். பிராமணர்களை விட அதிகமாக மத நம்பிக்கைகள் கொண்ட இந்துக்கள் தான் நாங்க. எங்களை நீங்க எங்க தள்ள பாக்குறீங்க? போ, நாங்க எல்லாரும் ஆன்டி இந்துனா நீங்க என்ன? போ, நீங்க என்ன ஆன்டி? எங்களுக்கு எல்லாம் ஆன்டியான ஆட்கள் தானே நீங்க. இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். மதத்தை கொச்சைப்படுத்த கூடாது. மதத்தையே உங்க மதத்தையே கொச்சைப்படுத்துறீங்க. நீங்க தான் சார் கொச்சைப்படுத்துறீங்க. உங்களுக்கு யார் இருக்காங்க? மணி, உங்க நிறைவு கருத்து. நீங்க சொல்றபடி பார்த்தா அதிமுக தெரிஞ்சே இந்த முடிவு எடுத்திருக்காங்களா? எங்க 27 நவம்பர் 2018 ராகுல் காந்தி ஒன்று சொன்னாரு. என்னோட கோத்திரம் தத்ரேய கோத்திரம், நான் ஒரு காஷ்மீர் பிராமின் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஏன் அதை சொன்னாரு? 2018 வருஷமே அவர் ஏன் அதை சொன்னாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிமுக அரசியலை நீங்க புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அகில இந்திய அளவில் இந்திரா காந்தி அம்மையாரும் நேரு அவர்களும் பெரிய சக்தியாக இருந்தபோது அவர்களை வீழ்த்தி காங்கிரஸை தமிழ்நாட்டில் வீழ்த்தியது திமுக என்றால் தமிழகத்திற்குள் பாஜக வரவிடாமல் தடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவும் அதிமுகவும் இவங்க ஒரு தீவிரமான பெரியாரிய நிலைப்பாடு, இது பெரியார் மண் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அண்ணா அவர்கள் சொன்னதை போல நாங்கள் பிள்ளையாரையும் உடைப்பதில்லை, தேங்காயையும் உடைப்பதில்லை. இப்படி அண்ணன் பெரியார் பக்கம் நிற்கிறார், தம்பி அண்ணாவின் பக்கம் நிற்கிறார். அதனால் இந்த வீட்டு, இந்த சொத்து, இந்த நிலம் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் திமுக எடுக்கிற அதே தீவிரமான நிலைப்பாட்டை பாஜக எதிர்ப்பிலோ இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராகவோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அண்ணனின் துண்டை தூக்கி தம்பியோட தோல்ல போட்டீங்கன்னா மொத்தமா கிரவுண்ட் காலியானாலும் காலியா போயிடும். சொல்றபடி பார்த்தா பாஜக தமிழ்நாட்டில் வளரணும்னா இந்த மாதிரி மாநாட்டுக்கு அதிமுகவை அழைக்க கூடாது.
நீங்க ஏன்னா நீங்க தனிச்சு நிக்கணும்ல, அப்பதானே உங்க ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆகும். டாக்டிக்கலா வந்து பாஜக இந்து முன்னணி நீங்க அப்படி தனியா தானே போகணும். அதுதானே எல்லாரும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களே என்ன சொல்றாங்க, நம்ம திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம், நம்ம தனியா போவோம் அப்படிங்கறதானே தமிழ்நாட்டுல வளர துடிக்கிற கட்சி தலைவர்களோட நிலைப்பாடா இருந்திருக்கு. ஆனா தேசிய தலைமை இங்க அவர்களுக்கு சில இடங்கள் வேண்டும், அவர்கள் அகில இந்திய கணக்குகளை போட்டு தானே தமிழ்நாட்டுல கூட்டணிகளை முடிவு பண்றாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எந்த தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்றாலும் அவர்கள் தனித்து நின்றால் தான் வளர முடியும். அவர்கள் அஇஅதிமுக அல்லது திமுக என்கிற ஆலமரத்தின் நிழலில் ஒதுங்குவார்களேனால் அவர்கள் நிழலில் வளர்கிற மரங்களுக்கு என்ன உயரம் கிடைக்குமோ அந்த உயரம் தான் தேசிய கட்சிகளுக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸை வீழ்த்தியது திமுக, தமிழ்நாட்டில் பாஜகவை தடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் உங்க பார்வை. நிறைவு பார்வை எல்லாரும் முன் வச்சீங்க. நேரமின்மை, சுருக்கமா ஏதாவது சொல்லணும்னா ரொம்ப சுருக்கமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சுருக்கமா சுமன் சி ராமன் சொன்னதான் ஒரே ஒரு விஷயம். இல்ல டிபேட்டா போகாம, டிபேட்டா இல்ல, சனாதனத்தை எதிர்ப்பதுதான் வந்து ஆன்டி ஹிந்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்டி ஹிந்து தத்துவத்தை எல்லாருமே கடைபிடிக்க வேண்டும். சும்மா ரொம்ப ஒரு வரியில அதுதான். அதாவது ஒரு சித்தாந்த ரீதியாக அதிமுகவையும் திமுகவையும் ஒரே பொட்டியில் போடுவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. அது வந்து போக போக சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச் எப்படி தேர்தல்ல பிரதிபலிக்கும் தெரியும். சாஃப்ட் இந்துத்துவன்ற புள்ளியை நோக்கி தான், அதுதான் இன்றைக்கு யதார்த்தம்ன்றது. ஆப் வந்து கெஜ்ரிவாலினுடைய கட்சி இதே சாஃப்ட் இந்துத்துவா தான் பெடல் பண்ணாங்க. இன்னைக்கு எங்க இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. அதே மாதிரி தான் இதே இந்துத்துவ நிலையில தான் சிவசேனாவும் இருக்கிறது. சிவசேனாவும் பிஜேபி தான் உடைச்சாங்க. எல்லா இடங்கள்லயும் அவங்க செஞ்சதை இங்கேயும் செய்யறாங்க. அவ்வளவுதான். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்